அது என்னன்னு கேட்டால், இப்போ கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் பிரிட்டன்ல எல்லாம் தடுப்பூசி போட ஆரம்பித்து விட்டார்கள். கொரோனா தடுப்பூசினா என்னன்னு கேட்டால், இனிமே வராமல் தடுக்கிறதுக்கு உள்ள ஊசி. இது தேவையற்ற விஷயம்தான். இது பல ஆயிரங்களை சம்பாதிப்பதற்கு அந்த நிறுவனங்களுக்கு உதவுமே தவிர, கொரோனா ஒரு அலை ஓஞ்சி விட்டது. தடுப்பூசி போட்டு வந்தால் தான் தடுப்பூசி தேவைப்படும். அடுத்து வேற கொரோனா ஊற்றி விட்டாங்க. இப்போ பிரிட்டனுக்கு நினைஞ்சிருச்சு, இன்னொரு கொரோனா டிஃப்ரெண்டான கொரோனா வந்துருச்சு. அப்போ அதுக்கு வேற ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் போது அதுவும் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் தடுப்பூசின்னு செய்கிறது அந்த உயிருக்கு பயந்த மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பிரிட்டனில் ஆர்வமாக அதை போடுறாங்க. இந்த தடுப்பூசி போடுறாங்கல்ல, இப்படி போடும் பொழுது அதில் ஒரு விஷயம் இப்போ கிளப்பப்படுது. அதுக்காக தான் அந்த விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டால், அந்த தடுப்பூசியில் பன்றி கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்றி கொழுப்பு சேர்க்கப்பட்டதுனால அதை முஸ்லிம்கள் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் மலேசியாவில் இந்தோனேசியாவுடைய ஊடகங்கள் வழியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மலேசியா நாடும் அறிவிக்கவில்லை, இந்தோனேசியா நாடும் அறிவிக்கவில்லை. அப்போ இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி இதை பேசுறதுனால இதை கொஞ்சம் என்ன செய்யணும், விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது இந்தோனேசியா சீனாவில் இருக்கக்கூடிய சினாவோக் பயோடெக் அப்படின்னு நிறுவனம், சீனாவுடைய நிறுவனம். அவன் தான் அந்த தடுப்பூசி அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறான். பல பேர் கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா 10 ரூபா செலவழிச்சிட்டு 10,000 ரூபா வாங்கலாம்ல ஒரு ஊசிக்கு. செலவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப செலவு வரும். அப்புறம் தயாரிப்பு செலவு எடுத்திங்கன்னா அதுக்கு 10 ரூபா 15 ரூபா செலவு வரும். அதில் என்ன செய்யலாம், 5,000 4,000 3,000 நல்ல பயங்கரமாக சம்பாதிக்கலாம். இந்த ஒரு மருந்தில் பல மில்லியன் மைக்ரோசாஃப்ட்டுக்கு மேலே போயிடலாம். அதுக்காக வேண்டி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆளுக்கு போட்டி போட்டு என்ன செய்கிறாங்க, தடுப்பு மருந்தை நான் தயாரிக்கிறேன் நீங்கள் தயாரிக்கிறேன்னு பண்ணுறாங்க. அதை இந்த இந்தோனேசியா அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அவங்க அறிவிக்கலாம் இல்லை. இந்த சீனாவில் உள்ள சினாவோக் பயோடெக்குங்கிற ஒரு நிறுவனத்தில் இந்தோனேசியா ஒப்பந்தம் தயாரித்த உடனே நாங்கள் இவ்வளோ வாங்கி கொள்கிறோம் என்று அவங்க பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பைசர்ன்ற ஒரு கம்பெனி அவங்க வேறு தயாரிக்கிறாங்க. அவங்களோடையும் இந்த சியோனிக் நிறுவனத்தோடையும் மலேசியா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி சவுதியை சேர்ந்த சவுதியை தளமாக வைத்து செயல்படக்கூடிய ஏஜே ஃபார்மாங்கிற ஒரு மருந்து நிறுவனமும் தடுப்பூசி தயாரிக்கும் பணி எடுத்துள்ளார்கள். இப்படி பல பேரும் தயாரிக்க எடுத்துருக்கும் பொழுது இப்போ இந்த போட ஆரம்பித்தவொன்னே என்ன கிளம்புதுன்னு கேட்டால், இஸ்லாத்தில் இது முஸ்லீம்கள் யாரும் போடாதீங்க, பன்றி கொழுப்பு சேர்ந்துருக்குது என்று எடுக்கிறாங்க. எதுக்கு பன்றி கொழுப்பு சேர்க்குறாங்கன்னு கேட்டால், நீண்ட காலம் ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதாக இருந்தால் பன்றியுடைய எலும்பு கொழுப்பு தோல் இதில் இருந்து ஒரு ஜெல்லு ரெடி பண்ணுவாங்க. அந்த ஜெல்லு அதில் கலந்துட்டோம், அது மருந்து அல்லது, அதை கலந்துட்டோம் என்று சொன்னால் அது கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் நாள் பட ஒரு மாதத்தில் கெட்டு போகக்கூடியது கொஞ்சம் நாள் சென்று என்ன செய்யும், அது அதிகமான நாளைக்கு நிற்கும். அதுக்காக வேண்டி அந்த பன்றியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த எலும்பு கொழுப்பு தோல் இதெல்லாம் வைத்து அதுக்குரிய முறை பிரகாரம் அவங்க தயாரித்து ஒரு ஜெல்லை ரெடி பண்ணி, அந்த ஜெல்லும் என்ன செய்யுது, அந்த ஜெலட்டின் ஒரு ஜெலட்டினை தயார் பண்ணி அந்த ஜெலட்டினும் அந்த ஊசியில் என்ன செய்ய தடுப்பூசியில் பயன்படுத்துகிறாங்க. மருந்தாக அது இல்லாவிட்டாலும் மருந்தை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்கிறாங்க என்பது தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது பன்றி கொழுப்பு வச்சு தான் செய்ய முடியுமான்னா இல்லை, அது இல்லாமலும் தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஜெலட்டின்கிறது பன்றியில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லை, அப்படியும் செய்யலாம், அது இல்லாமலும் செய்யலாம். சில பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த கோடு போட்டிருப்பாங்கல்ல, ஹராம் ஹலால் போட்டிருப்பாங்க இல்லை, பிஸ்கட்டுகளில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பன்றி கொழுப்பு கலந்துருக்குன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிஸ்கட்டில் கலந்துருக்கிற சொல்ல பாதி தான் உண்மை, பாதி பொய். ஏன்னு கேட்டால் அந்த கோடில் பன்றிக்கு சொல்லக்கூடிய கோடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது பன்றியில் மட்டும் உள்ளது கிடையாது. பன்றியிலையும் எடுக்கலாம், தாவரத்திலையும் எடுக்கலாம். மேலை நாடுகளில் பன்றியிலிருந்து எடுக்கிறத பயன்படுத்துவான், இந்தியா போன்ற நாடுகளில் தாவரத்தில் எடுக்கிறத பயன்படுத்துவான். அது மஷ்பூ சந்தேகத்துக்குரியன்னு போடுவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி உள்ளதில் ரெண்டும் இருக்கிறது. இந்த ஜெலட்டின் என்பது கெட்டு போகாமல் பாதுகாக்கும் தன்மையுடைய அந்த ஜெலட்டின் என்பது பன்றியில் இருக்கிறதா, பன்றியுடைய எலும்பு கொழுப்புலாம் இருக்கிறது. அதே நேரத்தில் பன்றியத்தை விட்டால் ஒரு வழி இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அப்படி இல்லாமலும் என்ன இருக்குது, இது வரைக்கும் உள்ள தடுப்பூசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போலியோவில் எத்தனை தடுப்பு மருந்துகள்லாம் போடுறோம், அதில் எல்லாம் அது இல்லாமலும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிருக கொழுப்புகள் சேர்த்தும் தயாரிக்கப்படுகிறது, அப்படி இல்லாமலும் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு விதியை கிளப்பி விட்டு, என்னடா முஸ்லீம்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு கெட்ட பேர் உண்டாகிற மாதிரி பரவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பிரிட்டனில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மருத்துவ சங்கம் அங்கே வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் டாக்டர்கள் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் அடங்கிய ஒரு சங்கம் ஒன்று வைத்திருக்கிறார்கள்.
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பைசர் கம்பெனி இங்கிலாந்தில் போடப்படுற அந்த தடுப்பூசி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட ஆதாரங்கள் எல்லாம் வாங்கி பார்த்து அந்த தடுப்பூசி வந்து பாதுகாப்பானது, அதை போடலாம் என்று அறிவித்திருக்கிறாங்க. அந்த பைசர் நிறுவனம் என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டால், மிருக குறிப்பு இல்லை, எங்களுடைய தயாரிப்பில் வந்து சீனாவில் தயாரிக்கிறதுல இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. பைசர் நிறுவனம் தயாரிக்கிற அதில் வந்து எந்த மிருகத்தின் கொழுப்பும் கலந்து இல்லைன்னு நினைச்சிருக்காங்க, அறிவிச்சு விட்டார்கள். இது சம்பவம்னு வைங்களேன். இந்த சம்பவத்தில் இருந்து மிருக கொழுப்பு கலந்து விட்டார்கள் அதனால போடாதீர்கள்ங்கிறது வந்து ஒரு ஊகமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் தானே தவிர, மிருக கொழுப்பு கலந்து தயாரித்து விட்டார்கள் என்று எந்த ஒரு பொறுப்பும் வரல. அந்த சைனாவுடைய நிறுவனம் கூட அதில் என்னென்ன கலந்துருக்குங்கிற ஒன்று அறிவிக்கவே இல்லை. அறிவிச்சாதான் தெரிய வரும். இந்த பைசர் நிறுவனம் ஃபினிஷிங் பண்ணி தயாரிப்பு வந்துட்டதுனால அதில் என்னென்ன இருக்குன்னு போடுவாங்கல்ல, அதில் வந்து வந்துருச்சு. இதில் வந்து இல்லை, மிருக கொழுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது முஸ்லீம் மருத்துவர் சங்கம் ஆய்வு பண்ணி இல்லைன்ட்டாங்க. இது ஒரு வகை முடிஞ்சிருச்சா. இது போக இஸ்லாம் அடிப்படையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், மருந்தை பொறுத்த வரைக்கும் பன்றி இதை கலந்து இருக்கட்டும், இப்போ பன்றியுடைய கொழுப்பு வைத்தா தான் அது வந்து அதை தயாரிக்க முடியும் என்று இருந்தால் திங்கிறதுக்கு எடுத்தால் தப்புன்னு சொல்லலாம். மருந்து என்பதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கா இல்லையா? மருத்துவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து எல்லாம் ஹலாலாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குதா? இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படை வழங்கி கொண்டு வந்து சொன்னால் இந்த கொரோனாவுக்கு இதுதான் மருந்து இருக்குது, அந்த மருந்து அது ஹராமாக்கப்பட்ட பொருளாக இருக்குது, விளக்கப்பட்ட பொருளாக இருக்கிறது. இதுக்கு இஸ்லாத்துடைய பார்வை என்னன்னு இஸ்லாத்திலிருந்து தானே இருக்கணும். உணர்ச்சியை அடிப்படையாக வைத்து தீர்ப்பளிக்காமல் என்ன செய்யணும், ஆதாரங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பன்றியை சாப்பிடக்கூடாது ஹராம்னு சொல்லக்கூடிய வசனம் இருக்குல்ல, அது ஒரு 5 இடத்துல வந்திருக்கிறது. 2வது அத்தியாயம் 173. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இறைவன் வந்து உங்களுக்கு தானா செத்ததை ஹராமாக்கி இருக்கிறான், பன்றி இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறான், இறைவன் அல்லாஹ்வுக்கு பூஜை செய்யப்பட்டதை ஹராமாக்கி இருக்கிறான், யாராவது நிர்பந்தத்துக்கு வந்து நீங்கள் ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான், நீங்கள் நிர்பந்தத்துக்கு உள்ளானீர்கள் சொன்னால் பல இஸ்ம அலைகி பமனில் துர்ர கைர பாகின் உல ஆதிம், நீங்கள் வரம்பு மீறாமல் நீங்கள் ஒரு நிர்பந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டால் பல இஸ்ம அலைகி, அப்போ உங்கள் மீது குற்றம் கிடையாது. பன்றி ஹராம்னு மட்டும் இறைவன் சொல்லலை, சில நிர்பந்த நிலை வரும், அது இல்லாட்டி வாழ முடியாதுங்கிற நிலை வரும். சாப்பாடு கூட எதுவுமே இல்லை, பன்றி தான் கிடைக்குது, வேற உண்மை கிடைக்கல. எவனும் தர்மம் செய்ய மாட்டேங்கிறான், கடன் தர மாட்டேங்கிறான், அப்போ செத்து போயிடுவோம், அல்லது பசி தாங்க முடியலை என்ற நிலை வந்தால் அப்போ ஒரு பன்றியை சாப்பிட்டாலும், நாயை சாப்பிட்டாலும், நரியை சாப்பிட்டாலும், ரத்தத்தை குடித்தாலும், தானா செத்து போன ஒரு ஆட்டை சாப்பிட்டாலும் குற்றமானா குற்றம் கிடையாது. அல்லாஹ் ஹராமாக்கணும், அல்லாஹ் தான் இதையும் சொல்லுகிறான். 273 வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து வந்து 5வது அத்தியாயத்தில் 3வது வசனம் எடுத்து பாருங்க, அதுலேயும் இதே மாதிரி இருக்கிறது. 6வது அத்தியாயம் 119 இருக்கிறது. ஒக்கது ஃபஸ்ஸலக்கும் ஹர்ரம் அழைக்கும், எதெல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். இல்லா மௌத்துரித்தும் இலைகி, நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலே தவிர, எது ஹராமாக்கப்பட்டாலும் சரி நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஹராம் தடை என்கிற விஷயத்தை அல்லாஹ் விளக்கி கொடுக்குறான். மனித உயிர் முக்கியமானது, மனிதனுடைய தேவைகள் முக்கியமானது, அதெல்லாம் தாராளமாக கிடைக்கிற நேரத்தில் அதை விட்டுட்டு சாப்பிடாதுன்னு சொல்லலாமே தவிர அதுதான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை, அல்லது வேற வாங்குறது காசு இல்லை, எல்லாம் கிடைக்கிறது, அதை வாங்குவதற்கு காசு இல்லை, இது ஓசையாக கிடைக்குது என்று இருந்தால் அவன் வாழ்வதற்காக அதை சாப்பிடலாமான்னு கேட்டால், முதல்ல நீ உசுரை வாழ்ந்துக்கப்பா, நீ வாழ்ந்தா எவ்வளோ நல்ல காரியம் செய்வ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த நிர்பந்தம் அவசியம், இது அவசியம் இல்லாத நேரத்தில் உள்ள சட்டம், இது அவசியம்னு வந்து விட்டது என்று சொன்னால் அதை வந்து அந்த தடை நீங்கி விடுகிறது என்பதை அதை நம்ம பார்க்குறோம். 6வது அத்தியாயத்தில் 119 பார்க்குறோம். இதே மாதிரி வந்து 6:145 இருக்கிறது. இதே மாதிரி 16:115 இந்த வசனங்கள்லாம் 16வது அத்தியாயம் 115 எடுத்து பார்த்தா நிர்பந்தத்திற்கு உள்ளானாலே தவிர இவைகளெல்லாம் ஹராம், வெறுமனே ஹராம்னு மட்டும் சொல்லலை. எந்த வசனத்தில் இந்த பன்றியை குறித்து பேசப்பட்டிருக்கிறதோ ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்திலேயே இதுவும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வழங்குறது என்னன்னு கேட்டால், நிர்பந்த நிலையில் வந்து இதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்லலை. இப்போ வந்து மருந்து ஊசினா நிர்பந்தம் இல்லாமல் என்னது, சாப்பாட்டுக்கே சாப்பிடலான்னு இருக்கும்போது சாப்பாட்டை விட மருத்துவம் முக்கியம் கூடுனது இல்லையா, அதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவத்தை பாருங்கள். இப்போ நம்ம வந்து மார்க்கத்தில் அடுத்தவன் பொருள் ஹராம் தானே, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்னுடைய பொருள் தான் எனக்கு வந்து ஹலால், இன்னொருத்தனுடைய பொருள் அவனாக விரும்பி கொடுத்தாலே தவிர, தர்மமாக கொடுத்தாலே தவிர அதை நான் தொடுவது எனக்கு ஹராம் ஆகிவிட்டது, தொடக்கூடாது. இதுவும் ஹராம் தான். பன்றி எப்படி ஹராமோ அது மாதிரி
பிறர் பொருளை சாப்பிடுவது எடுப்பது என்னது ஹராம் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம். இப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்பாதி பின் சுரபில்ங்கிற சஹாபி சொல்கிறாரு, நான் வந்து மதீனாவுக்கு போகிறேன், போன வழியில் ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தில் என்ன செஞ்சுன்னா ஒரு செவரெலாம் போட்டிருந்தாங்க, நான் உள்ளக போய் அந்த கதிர்களை பிரித்து கொஞ்சம் நினைச்சிட்டேன், நான் வந்து உதிர்த்து எடுத்துக்கொண்டிருக்கும்போது கோதுமை கதிர் ஏதாவது கதிர்கள் இருக்கும்ல, நெல்லுங்க இருந்திருக்க முடியாது, கோதுமை தான் இருந்திருக்க முடியும், அந்த கோதுமை கதிர்களை உதிர்த்து நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்துட்டார். வந்து என்ன செய்கிறாரு, அடிச்சுட்டு என்னுடைய ஆடையெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பொருளையெல்லாம் அப்பிக்கிட்டு நினைச்சிட்டாரு, இந்த மாதிரி இது பண்ணிட்டாருன்னு ரசூல்லாட்ட ஒடியாடுறாரு, நல்லாவுடைய தூதரே, இந்த மாதிரி பசிக்க வேண்டி வந்து நான் இப்படி எடுத்தேன், இந்த இடத்துக்காரர் என் ட்ரெஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டாரு, என்னை அடிச்சிட்டாரு என்று புகார் கொடுக்குறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்து ஓனரை கூப்பிட விடுறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட விடுறாங்க. அவர் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, மா ஹமலக் அலா ஹாதா, இதை இப்படி செய்ய உனக்கு எது தூண்டியது? அவன் வயிற்றுக்குள்ளேருந்து அவன் எடுத்தான், அவனை போய் இப்படி அடித்த, உன் தோட்டம் மறுத்துட்டு போகுது, எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அது என்னுடைய தோட்டம், அவன் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் அவன் வந்துட்டு இந்த மாதிரி கதிர்கள்லாம் உதிர்த்து விட்டான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எப்போ அம்மா அல்லம் தொகு இதுக்கான ஜாகிலன், அவர் மா அல்லம் தொகு இதுக்கான ஜாகிலன், அவர் விளங்காமல் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அறிவுரை சொல்லி கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும். இவ்வளோ அத்தாம் தொகு இதுக்கான ஜாகியான், பசிச்சவராக வந்திருக்காரு, நீ எடுத்தியா, இல்லை இப்போ நானே உங்களுக்கு தர்றேன் என்னென்னு கொடுத்துருக்க வேண்டும். பசிக்கு வந்திருக்கிற பிடிச்சிக்கிட்டு எடுத்தாருன்னு சொன்னால் அவர் போய் நடிக்கலாமா என்று சொல்லிவிட்டு, உருது தலைக்கு சாவு, அவற்றிலிருந்து பறித்த ஆடையை முதல் திருப்பி கொடு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு வசக்குன்னா 125 கிலோ, சுமார் 125 கிலோ எடை உள்ள கோதுமையை அவர் கொடுத்து அனுப்புங்க என்று ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பசிக்காக ஒருத்தன் அடுத்தவங்க பொருள் ஹராம் தான். பசின்னு வரும்போது அவன் என்ன செய்வான், அடுத்து பசிக்குது ஏதாவது வேணுமே, திறந்த வீடு தான், வீட்டை பூட்டை உடைச்சிட்டு அப்படி திறந்துட்டு வந்துட்டான். தோட்டம் தரவுகளில் அப்படி ஆடுவோம் மாடுவோம் மனுஷன் போவோம், அது மாதிரி உள்ளது தானே இது, இதுக்கு ஏன்ப்பா இந்த மாதிரி செஞ்சேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்ன்னு சொன்னால், அப்போ இது இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கன்னு உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்குதா? ஹராம் தான், அடுத்தவங்க இருக்கக்கூடாது தான். இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வது? அதே மாதிரி வந்து சில சகாபாக்கள், ரசூல் அபு வாக்கித் லைஸிங்கிற ஒரு சகாபி ரசூல்லாட்ட வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இருக்கிற பகுதியில் கடுமையான வறுமையாக இருக்கிறதுனால தானாக செத்து போனவைகள் எங்களுக்கு எப்போ ஹலால் ஆகும்? மையத்து தானாக செத்து போன ஆடு கோழியெல்லாம் செத்து போன தூக்கி போட்டுருவாங்கல்ல, நான் அறுத்து தான் சாப்பிடணும்னு மார்க்கம் சொல்லுது, அறுக்காமல் தூக்கி போட்டாங்க, அது எப்போ நமக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காலையில் அருந்துகிற ஒரு பாலும் சாயந்தரத்தில் அருந்துகிற ஒரு பாலும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் ஹலால் ஆகிடும். சாவ போகிறாலும் தேவையில்லை, காலையில் ஒரு கிளாஸ் பால் குடிக்கணும் வாழ்வாதாரத்துக்கு, சாயந்தரம் ஒரு கிளாஸ் பால் கொடுக்கணும், அது கூட உனக்கு கிடைக்கலையா? அப்போ 2 வேளை சாப்பாடு, இந்த குறைந்த சாப்பாடு வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னால் நீ செத்து போனாட்டே திங்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கடை தின்னலாம். ஒரு நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் சாவ கிடக்கிற அளவுக்கு தான் நிர்பந்தம் கிடையாது. சாவ கிடக்கில் வந்தப்போ இதெல்லாம் திங்கவே இல்லாது, செமிக்காது. முதல்ல யாருக்குள்ளது, அது செத்து போன ஆட்டை எடுத்து ஜீரணிப்பான். முதல்ல அவனுக்கு இந்த நிர்பந்தம் சொல்லப்படலை. யாருக்கு? ஒரு நாள் தான் ஒரு மனிதன் பசியை தாங்க முடியும். ஒரு நாளைக்கு ஒன்றுமே காலையிலேருந்து சாயந்தரம் ஒன்று கிடைக்கலையா, ஒரு செத்து போன ஆடு கிடக்குதா, தின்ட்டு போ, பன்றி இருந்தால் தின்னுட்டு போ, அதுக்கு மேலே நீ கஷ்டப்பட தேவையில்லை, நான் தான் அந்த ஹராம் ஆக்கியிருக்கிறேன், நான் தான் உனக்கு சலுகை தந்தேன்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக இது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் இப்படி விளக்குறாங்கல்ல. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்கள் ஊரில் வறுமை வருது, பஞ்சம் வருது, நாங்கள் என்ன செய்வது, எப்போ வந்து செத்து போனதெல்லாம் திங்கலான்னு கேட்குறாங்க. போனோம் காலையிலையும் மாலையிலையும் ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன செய்யுங்க, சாப்பிட்டுக்கங்கிறாங்க. அப்போ இதை ஒன்றும் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஒரு ஆள், அவர் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குடும்பத்தோடு இருக்கும்போது ஒருத்தர் வர்றார். வந்து என்னுடைய ஒட்டகம் காணா போச்சு, தேடி பார்த்தேன் கிடைக்கல, அது கிடைச்சுன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த குடும்பத்தார்கிட்ட சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா அந்த ஒட்டகம் வந்துருச்சு. இவங்க பிடிச்சி வச்சாங்களா, பிடிச்சி வச்சதில் அது எதோ விஷத்தை எதோ திண்டு போயிருந்தேன்னு தெரியல, அது கொஞ்சம் நேரத்தில் சாவ கிடக்குது. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை அறுத்து நம்ம சாப்பிட்றோமே, செத்து போச்சுன்னா ஹராமாக போயிடுறேன், நம்ம இதை அறுத்து உசூல் இருக்கும்போது அறுத்து நம்ம சாப்பிட்டுருக்கலாமா, நம்மளும் பசியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அது மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் செத்து போச்சு, செத்து போனோன்னு திங்கலாமான்னு கேட்கும்போது அவர் நபிகள் நாயகத்தில் கேட்காம இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வர்றாரு. வந்து இதை பற்றி கேட்குறாரு, இந்த மாதிரி செத்து போன ஒட்டகம் இருக்குது, அதை நாங்கள் திங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் இந்த நீ உபநீக்க, உனக்கு போதுமான ஒரு பொருளாதாரம் ஒன்று இருக்குதான்னு கேட்குறாங்க.
காலையில் அப்படி ஒன்றுமே இல்லை, பொருளாதாரம் இல்லை, அப்போ சாப்பிடு போ, பொருளாதாரம் இல்லையில. அப்போ அடுத்தவருடைய ஒட்டகம் ஒன்று, ரெண்டாவது செத்து போனது ஒன்று, அதை நீ சாப்பிடலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் அந்த இடத்துக்காரர் வந்துடுறாரு. வந்து இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் வந்துடுறாரு. வந்து சொல்கிறாரு, ஏன்ப்பா இது செத்து போகிற விட்டு உசுரோட அறுத்துட்டு இருக்கலாமே, நான் என்ன கேட்க போகிறவன்ட்ட அப்படின்னு அவர் வர சொல்கிறார். இப்படி ஒரு செய்தி அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தடை செய்யப்பட்ட விஷயங்கள் உணவு என்று வரும் பொழுது அது ஒரு நாளைக்கு மேலே ஒரு மனிதன் பட்டினியாக இருக்கக்கூடாது, எதை வேண்டாலும் சாப்பிட்டு உயிர் வாழணும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். அதை விட இது முக்கியமானது. உயிர் காக்கிறது என்பது என்னது, ஒரு நாள் சாப்பிடாட்டி செத்து போயிட மாட்டான், சில மருந்துகள் போடாட்டி செத்த போயிடுவான், அப்படி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி பட்டு ஆடை ஆண்களுக்கு ஹராமாக இருக்கிறது, பெண்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஒருத்தருக்கு இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு, ஜுபைர் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஒரு சொறி சரங்கு மாதிரி வந்திருக்குது. வேறு ஆடை போட்டாங்கன்னா அந்த ஆடை உடம்புல உரசி புண்ணு அதிகமாயிரும். பட்டு ஆடை வலுவல்னு இருக்கிறதுனால அதை போட்டாங்கன்னா அந்த சொறி சரங்கு உள்ளவர்கள் பாதிக்காது, அதனால நீ போட்டுக்கிறங்கிறாங்க. பட்டு ஆடை ஹராம்னு சொன்ன ரசூலுல்லாஹ் தான் ஒரு மருத்துவ நோக்கம் வரும் பொழுது நீங்கள் அணிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மார்க்கத்தில் ஹராம்ங்கிறத எப்படி விளங்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு அவசியம் நிர்பந்தம் வந்தால் சரி, எதுக்கு இதை ஹராம் நம்ம பயப்படுறோம்? அல்லாவுக்கு தானே பயப்படுறோம், நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பயப்படுறோமா? அல்லாஹ் கேட்பாங்கிறது அல்லதான் உங்களுக்கு சொல்லிட்டானே கேட்க மாட்டேன்ட்டு, அல்லாவுக்காக தானே அதெல்லாம் தவிர்க்கிறோம். அந்த அல்லாட்ட கேள்வி மறுமையில் கேட்பாங்கிறது தான் நீங்கள் பயப்படுறீங்க. அவன் தான் வர நிர்பந்தத்துக்கு உள்ளானா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அல்லாவை சொல்லிவிட்டானே, அல்லாவுடைய ரசூலை சொல்லிவிட்டாங்களே. அதனால அந்த ஹராம் என்பதெல்லாம் எந்த ஒரு உணவுக்கும் என்ன இல்லை, கிடையவே கிடையாது, நிர்பந்தமாகிவிட்டார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு வெளியூர்லேருந்து ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, நடிச்சுக்கிட்டு இஸ்லாத்தில் ஏற்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு வர்றாங்க. வந்தோன்னு அந்த ஊர் ஒத்துக்கிறல, புதுசாக ஊருக்கு போனால் என்ன செய்யாது, நம்ம அலர்ஜி வயிற்று போக்கு அப்படிலாம் வரும்ல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் இங்கே தங்குங்க, அங்கே வெளியூர்லேருந்து வந்துட்டீங்க, இந்த அருக்கு ஒட்டகம் ஜக்காத்து ஒட்டகம் இருக்குது, அதனுடைய பாலை கறந்து குடிங்க, அதனுடைய சிறுநீரை நீ குடித்துக் கொள்ளுங்கள். சிறுநீர் அந்த வயிற்றுப்போக்கு அது மாதிரி உள்ளதுக்கு ஒரு மருந்தாக ஒட்டகத்தின் சிறுநீர் அன்றைய மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இப்போவும் நவீன விஞ்ஞானத்தில் அதில் ஒரு மருத்துவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ சிறுநீர் நஜீஸ் தானே, அசுத்தம் தானே? எந்த பொருளுடைய சிறுநீராக இருந்தாலும் அசுத்தமாக இல்லையா? 7வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், முகமது அவர்கள் இந்த மக்களுக்கு அருவருக்கத்தக்கவற்றை எல்லாம் ஹராமாக்குவார் அப்படின்னு இருக்குது. அருவருக்கத்தக்கதில் ஒரு யூரின் அருவருக்கத்துக்கு தானே, யூரின் மலத்தத்துக்கு மிஞ்சின அருவருக்கத்துக்கு என்ன இருக்குது, அது ஒரு அருவருக்கத்தக்க ஒன்று தான். ஆனாலும் இவர்களுக்கு ஒவ்வாமை நோய் வந்த காரணத்தினால, இந்த ஊர் ஒத்துக்கொள்ளலைங்கிற காரணத்தினால நீங்கள் உணவுக்கு பாலை குடிச்சிக்கிறங்க, மருந்துக்கு ஒட்டகத்து சிறுநீரை குடிங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதன் மூலமாக குணமடைந்தார்கள், சுகமடைந்தார்கள். அப்புறமேல இந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு ஒட்டக மேய்ப்பரை கொண்டு விட்டு ஓடி போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். இதில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இது புகாரில் 233வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இது ஏன் யூரினை குடிக்க சொன்னாங்க? மருந்துங்கும் போது அந்த பிரச்சனை இருக்காது. மருத்துவம்னு வரக்கூடிய நேரத்தில் சும்மா நாங்கள் பேனதலாக இருக்கோங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் சில நேரங்களில் அவுத்து விட்டுற காட்சியை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் சில சில கேடுகளை வருதுன்னு வச்சுக்கிறோமே, சில கேடு நன்மை கலந்ததாக இருந்துச்சுன்னு சொன்னால், நன்மை அதிகமாக கேடு அதிகமானு பார்க்கணும். நன்மை அதிகமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வதும் இஸ்லாத்தினுடைய ஒரு வழிமுறையில் உள்ளது. மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான். ஹராமாக்கும்போது என்ன சொல்கிறான், அதில் உள்ள நன்மையை விட தீமை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த ஒரு காரணத்தினால தான் என்ன செய்கிறது, அதில் ஹராமாக்கப்படுது. நன்மை இருக்க தான் செய்யுது மதுபானத்தில். அதை குடிச்ச அப்படி கவலை மறக்க முடியுது, உடம்பு ஒளிலாம் போகுதுன்னு சொல்லுவாங்க குடித்தவன்ட்டு கேட்டிங்கன்னா. அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது, சரி நன்மை இருந்துட்டு போகுதுப்பா, கொஞ்சமாக தானே இருக்குது, கேடு ஜாஸ்தியாக இருக்குதே. அப்போ கேடு நன்மைங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆங்கில மருத்துவத்தை பற்றியெல்லாம் இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுறாங்க. என்னது, இதெல்லாம் கேடு, எல்லாம் விஷம், ஆங்கில மருத்துவமே செய்யக்கூடாது, அப்படி ஒரு கட்சி இப்போ முஸ்லீம்களுக்கு சில ஆள் கிளம்புன மாதிரி அப்படி ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. இதெல்லாம் தடுப்பூசி என்று சொல்லி நம்மளை சாவடிக்கிறார்கள், அதில் அந்த இது கலந்துருக்கு, இதில் இந்த ரசாயனம் இருக்கிறது, அது இதை ஏற்படுத்தும் அதை ஏற்படுத்துங்கலாம் ஒரு நெசந்தான். ஏற்படுத்துவதனால ஏற்படுற விளைவை விட கிடைக்கிற நன்மை அதிகமாக கம்மியான்னு பார்க்கணும். நன்மை ஜாஸ்தியாக இருந்தால், தீமை கொஞ்சம் இருந்தால் அந்த தீமை அலட்சியம் செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லா மருந்துமே உணவாக கேடு தானேங்க. உணவு ஒரு மாத்திரையை, ஒரு நோவால்ஜின் மாத்திரை 50 மாத்திரையை பகல் சாப்பிட முடியும் நீங்கள், அது கேடு தானே. அது மருந்தாக இருந்தால் தானே ஒரு நன்மை தரும், மற்ற நேரத்தில் கேடு தான் அது. அப்போ எல்லா மருந்துகளுமே ஒரு ரசாயனங்கள் மருந்துகள் தான், அது கேடு தான் செய்யும். ஆனால் அந்த நோய் வந்தவனுக்கு அது நன்மையை தருகிறது.
சில கேடுகளும் இருந்தாலும் கேட்டை விட நன்மை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி தானே எடுத்துக்கொள்கிறோம். அதனால இந்த மாதிரி மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்வதில் என்ன இல்லை, தப்பு இல்லை. எந்த தடுப்பூசி வந்தாலும் சரி அதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை இதை மாதிரி காரணம் காட்டினீங்கன்னா ஏசி பயன்படுத்தக்கூடாது, ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அதனாலும் கேடுறதுக்கு தான் செய்யுது. இந்த முட்டுக்கால் வலிக்கெல்லாம் ஏசி தான் காரணங்கிறாங்க. ஓசோன் படலம்லாம் கெட்டு போயிடுது, ஓட்டை விழுந்துருது. அப்போ புற ஊதா கதிர்கள் வந்து புற்றுநோய்கள்லாம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. புவி வெப்பமாகிறதுனால கெடுன்னு சொல்கிறான். அப்போ காரு, பேருந்து, லாரி, ரயில், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஓவன், டிவி இதெல்லாம் என்னது, வெப்பத்தை உண்டாக்காதா? வீட்டில் அப்படி நெருப்பு மாதிரி இல்லையா உள்ள நுழையும் போது? வீட்டில் வெளியே இந்த வீட்டை நுழைஞ்சு பாருங்க, 2 மணி நேரம் டிவி ஓடிட்டு இருந்துச்சோன்னா உள்ள நுழைஞ்சா நெருப்பு நுழையிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி வெப்பம் வரத்தானே செய்யுது. சரி இருக்குது தான், சில நன்மைகள் இருக்குது. இப்போ தீமையை விட நன்மை எங்களுக்கு பயன் ஜாஸ்தியாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் இது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த மருந்தை பயன்படுத்துகிற விஷயத்தில் அவசரப்பட்டு கொண்டு முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, ஏதாவது உளறி கூட்டிடக்கூடாது. நவீன காலத்தில் உள்ளதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி மருந்துடைய பார்வை வந்து இறைவனுடைய பார்வை எப்படி இருக்குது என்றால் அது ஒரு சலுகை இருக்கிறது, அதை பார்த்துக்கணும்.